நீங்க அத பார்த்து என் கூட பாடலாம். ஓகே. ம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரெக்ட் தானே? நம்மளை இதுவரை நடத்தி ஒரு குறையும் இல்லாம நம்மளை காத்து சந்தோஷமா வச்சிருக்கிறது தான் நம்மளோட தேவன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த கலக்கமும் இல்லாம, நம்மள அன்பா அரவணைச்சு ஆறுதலா நம்மள நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறது நம்மள தேவன் தான். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். திரும்ப சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாம எல்லாம் வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்துல நிறைய வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்துல உட்கார வந்திருக்கிறோம். நாமெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, எத்தனையோ பேர் இந்த மார்ச்சரியில, எத்தனையோ பேர் ரோடுகள்ல நின்று ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் என்ன பேச போறார், இன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை எல்லாம் செஞ்சிருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து நல்லவர்னு சொல்லுங்க. அப்பா நீர் நல்லவர், உண்மை போல ஒரு நல்லவர் இந்த உலகத்துல நாங்க பார்த்ததே கிடையாது. அவ்வளோ நல்லவர் அப்பா. இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தீங்க. இப்ப என் வாழ்க்கையில நீங்க நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீங்கப்பா. என்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், எந்த பாதையில நான் கடந்து போனாலும்,
எந்த ஒரு மலையை நான் தாண்டினாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால அது நன்மையாகவே முடிகிறது. எல்லாம் கண்களை மூடி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ராஜா. 7 மாதத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. உங்க பலத்தினாலயா, உங்க ஞானத்தினாலயா, உங்க அறிவினாலயா, உங்க சாமர்த்தியத்தினாலயா, உங்க பட்டத்தினாலயா, பதவியினாலயா, இல்ல நான் பெரிய பணக்காரன் என்கிட்ட காசு பணம் இருக்கு அப்படின்னு அது மூலமாவா? இல்ல, அவர் கிருபை. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் தான் அந்த 7 மாசத்தை தாண்டினேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, நீங்க தாண்டல, உங்களை ஒருத்தர் தாண்ட வச்சிருக்கிறாரு. நீங்க நடக்கல, ஒருத்தர் உங்களை நடக்க வச்சிருக்கிறார். நீங்க கடந்து வரல, ஒருத்தர் உங்களை கடக்க வச்சிருக்கிறார். அவர் உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கையில வெற்றியை தான் காண செய்வார். என்னைக்குமே தீங்கு செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிற தேவன். எல்லாம் வாய்களை திறந்து முடிஞ்சா நீங்க அந்நிய பாஷை பேசுறவங்களா இருந்தா அந்நிய பாஷை பேசி உங்க வாயில என்ன வார்த்தை வருதோ, நன்றின்னு வருதுன்னா நன்றின்னு சொல்லுங்க. கிருபைன்னு வருதுன்னா கிருபைன்னு சொல்லுங்க. அன்பு, என் வாழ்க்கையில அன்பா இருந்தீங்கப்பா அப்படின்னா அன்பானவரேன்னு சொல்லுங்க. அழகானவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்திலேயே கிடையாது. அழகானவரேன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து ஏதாவது நீங்க பேசுங்க. அப்பா உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து நீங்க பேசுறதுதான் கேட்க விரும்புறார். இங்க நான் பேசுறத கேட்க வரல, என் பிள்ளை என்ன பேசுறான்ட்டு உங்க பக்கத்துல இருந்தா கேட்பார். அதனால நீங்க அவர் கூட பேசுங்க பார்க்கலாம். ரீமா மா ரீ காலோர தரமா ரீ மௌதரமா ரீமா ரிஷாந்த ரீ பௌதரமா. ஓ, நீர் நல்லவர், நீ நல்லவர், நீர் நல்லவர். எத்தனை வாசல்கள் உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்காக பரலோகத்தின் வாசலை திறக்கிற தேவன். எத்தனை மனிதர்கள் உங்களை கைவிட்டுட்டு போயிருந்தாலும் உங்களுக்காக ஒரு நண்பராய் இறங்கி வருகிற தேவன். அவர் சாதாரணமான ஆளு கிடையாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைச்சவரு உங்ககிட்ட வந்து என்கிட்ட அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து அவர் அப்படியே அன்பா சொல்லுங்க பாக்குறான். அப்பா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்ப்பா. ஐ லவ் யூ சோ மச் லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். என் உயிரே நீங்க தான், என் பாசமே நீங்க தான், என் ஆசை நீங்க தான், என் இருதயமே நீங்க தான். என் ஹார்ட் பீட் எதுக்கு அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட அன்புக்கு தான் அடிச்சிட்டு இருக்குது. அவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ரீமா மாமா ரிகா லோரதரமா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இந்த இடத்துல நீங்க ஒருவேளை இங்க இருந்துட்டு இந்த 7 மாசத்தை நான் தாண்டினது என் பலத்தினால என் சுயத்தினால நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம். அவருதான் என்னை தாண்ட வச்சாரு, நான் ஒண்ணுமே இல்ல, அவருதான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு அப்படின்னா நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. நல்ல கைய கூப்பி, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. நீங்க தான்ப்பா என் உயிரு. நான் உங்களை துதிக்கிறேன்ப்பா, உங்களை வாழ்த்துறேன், உங்களை வணங்குகிறேன், உங்களை நான் மகிமைப்படுத்துறேன், உங்களை நான் ஆராதிக்கிறேன், உங்களை நான் சேவிக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என் உயிருக்கு மேலாக பிடிக்கிற ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னா அது என் இயேசு மட்டும்தான். என் கூடயே வாழ்றவர் நீர் தான். என் இருதயத்துல வாழ்றவர் நீர் தான். என் மனசுல வாழ்றவர் நீர் தான். உமக்காக நான் என்னன்னாலும் செய்வேன். உமக்காக நான் என்னன்னாலும் செய்வேன்னு சொல்லுங்க. அப்பா, நான் உங்களுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன்ப்பா. ஓ அல்லேலூயா. கிருபையுள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த வேலையில் நாங்க ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை புகழ, உம்மை வாழ்த்த, உம்மை வணங்க எங்களுக்கு உதவி செஞ்ச தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அங்க இருக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மீதி இருக்கிற பகுதிகளை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீரே உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Thank you so much. என் கூட சேர்ந்து இணைஞ்சு நீங்க ஆராதிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். 7:30 ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தான் இருக்கு. கண்டிப்பா நான் அரை மணி நேரம் எடுத்துக்க மாட்டேன். 1/4 மணி நேரத்துல முடிச்சிருவேன். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றவங்களுக்கு தேங்க்யூ. ஏன்னா நான் தனி ஆளா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் ஒரு எப்பயோ தனியா ஒரு ரூம்ல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு தேங்க்யூ. உங்களை பார்த்தது நன்றி. எனக்கு இன்வைட் பண்ண செல்வி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா அவங்களோட சொந்தக்காரங்க மூலமா தான் உங்களோட குரூப் எனக்கு தெரியும். என்னை பத்தி தெரியணும் அப்படின்னா, நான் இங்க ஒரு பாஸ்டரோட பொண்ணு. திருநெல்வேலி, உங்களுக்கு எல்லாருக்கும் திருநெல்வேலி தெரியும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல திருநெல்வேலி
இல்ல திசையின் விளைன்னு ஒரு கிராமத்துல எங்க தகப்பனார் ஒரு சபை வச்சிருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் இப்போ ரீசெண்டா கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கிறாப்ல. கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் நாங்க எல்லாம். இப்போ நானும் என் கணவர் என் பிள்ளை எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம். இப்போ நான் போற சர்ச்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்க எல்லாரையும் நான் இந்த மீட்டிங் மூலமா உங்களை நான் பார்த்ததுல பயங்கர ஹாப்பி. ஆமென். இந்த மீட்டிங்க்கு வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அது மூலமா நான் சந்தோஷம் அடைகிறேன். நீங்க என்ன பார்த்தது உங்களுக்கு சந்தோஷமான்னு தெரியல, ஆனா எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம பைபிள் எடுக்கலாமா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லை என்னால பைபிள் இல்லை, நான் பைபிள்லாம் எடுக்க மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பைபிள் எடுக்கணும் அப்படிலாம் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் தெரிஞ்ச அதிகாரம், தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச கதைகள் தான். அதனால நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்தே அதை நம்ம கேட்டுட்டு தான் வந்திருப்போம். நான் வந்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிடுறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. யார பத்தியான சம்பவம் அப்படின்னா அன்னாள். அன்னாளோட சம்பவம் இருக்கு. அன்னால எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அன்னால தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் தம்ஸ் அப் ஏதாவது பண்ணுங்களேன் சாட்ல. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு பாக்குறதுக்கு தான். யமுனாக்கு தெரியுது, பிளஸ்லனுக்கு தெரியுது, பிரைஸ்லனுக்கு தெரியுது. ஓகே, அப்ப நீங்க என்ன கவனிக்கிறீங்க. நவீனுக்கு தெரியுது. தேங்க்யூ சோ மச் உங்களோட ஃபீட்பேக்கு. ரேகாக்கு தெரியுது, ஜென்சி, ஆன்சி. ஓகே, நிறைய புது பெயர்கள். ஓகே, அன்னாள் எப்படி அப்படின்னா, அன்னாள் ரொம்ப தங்கமான பொண்ணு. அண்ணாளோட வாழ்க்கையில பயங்கர ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்தா அண்ணா. அவ வாழ்க்கையில தீமைங்கிறதே இல்ல, நன்மையாதான் இருந்துச்சு. நல்ல கணவன். அண்ணாள் கல்யாணம் ஆன புதுசு ரொம்ப ஹாப்பியா இருந்தாப்ல. இதெல்லாம் எங்கக்கா இருக்கு 1 சாமுவேல்ல அப்படின்னா இருக்காது. நீங்க தேடினாலும் காண மாட்டீர்கள். நான் தான் சொல்றேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தா. எத்தனை நாள் ஹாப்பியா இருந்தா அப்படின்னா, அவ வயித்துல குழந்தை பிறக்காதுன்னு சொல்ற வரைக்கும் அண்ணாள் சந்தோஷமா தான் இருந்திருக்கா. எப்ப அவளுக்கு வந்து தான் வயிற்றுல குழந்தை பிறக்காதோ, நம்ம ஒரு மலடி அப்படின்னு தெரிஞ்சுச்சோ, அப்போதான் அண்ணாள் உடைய ஆரம்பிச்சிட்டா. உடைஞ்சு போயிட்டா அண்ணா. வாழ்க்கையில என்ன வாழ்க்கடா இது, எதுக்கு நான் வாழ்றேன், என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதுக்காக இந்த உலகத்துல நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி உடைஞ்சு போயிட்டா அண்ணா. அது வரைக்கும் அண்ணாள் நல்லாதான் இருந்தா. குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உடைஞ்சு போயிட்டா. அதுவும் இல்லாம இன்னொரு காரியம் 1 சாமுவேல்ல இருக்கா, மறுமனையாட்டி. அதாவது அண்ணாளோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு மனைவி இருக்காப்ல. அவ பேர் என்ன அப்படின்னா பெனினாள். பெனினாள் என்ன பண்றா அப்படின்னா, அண்ணாள் ஏற்கனவே மனசு உடைஞ்சிருக்கிறா. இந்த பெனினாள் டெய்லி அண்ணாளை என்ன பண்ணுவான்னா குத்திக்கிட்டே இருப்பாளாம். உனக்கு குழந்தை இல்ல, உனக்கு குழந்தை பிறக்காது, நீ மலடி, நீ இப்படிதான், நீ அப்படிதான்னு சொல்லி அவளை குத்திக்கிட்டே இருக்கிறதா இந்த பெனினாளுக்கு வேலை. இந்த பெனினாளோட 24/7 ஜாபே என்ன அப்படின்னா அண்ணால குத்திக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது குறை சொல்றது, அவளை எதையாவது மனசை கஷ்டப்படுத்துறது, சஞ்சலப்படுத்துறது தான் இந்த பெனினாளோட வேலை. அப்ப இந்த அண்ணாள் உடைஞ்சு போய் இருக்கிறாப்ல. என்ன பண்றது, என்ன செய்ய போறோம், வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த அண்ணாளுக்கு தெரியல. இந்த மீட்டிங்ல நீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். நம்ம இதுவரைக்கும் சந்தோஷமா தான், சின்ன வயசுல இருந்து நம்ம சந்தோஷமா தான் இருக்கும். நம்மள ஒரு குறை இல்லாம நம்ம தகப்பன் தாய் எல்லாம் நல்லபடியா நடத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனா சர்டைன் பாயிண்ட்ல நம்ம என்ன ஆயிருப்போம்னா பிரேக் ஆயிருக்கும். சர்டைன் பாயிண்ட்ல மனம் மனம் உடைஞ்சு போயிருப்போம். எதனால மனம் உடைஞ்சு போயிருப்போம் அப்படின்னா, நம்மளால சில காரியத்தை நம்மளால சாதிக்க முடியாம இருக்கும். நம்மகிட்ட திறமை இருக்கும், நம்மகிட்ட தாளந்து இருக்கும், நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா சில விஷயங்களை நம்மளால அடைய முடியாது. அப்ப அந்த கோபத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதுக்கு நான் வாழணும், என் வாழ்க்கையோட தரிசனம் என்ன, என் வாழ்க்கையோட விஷன், என் பாதை என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியாததுனால ஒரு சர்டைன் பாயிண்ட்ல உடைஞ்சு போய் உட்கார்ந்து என்னடா வாழ்க்கை வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், என்னத்துக்கு வாழ்றேன், எதுக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நம்மளே நம்மள கொஸ்டின் கேட்ட நாட்கள் அநேகமா இருக்கும். நீங்க எல்லாம் கேட்டீங்களா எனக்கு தெரியல, ஆனா நான் எக்கச்சக்கமா கேட்டிருக்கேன். ஆண்டவரை பிடிச்சு எகிரி எகிரின்னு எகிரி இருக்கு சில நாட்கள்லாம். எதுக்கு என்ன படைச்சிங்க அப்படின்னு. இந்த அண்ணாள் இத வாசிக்கும் போது
அவ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டா அப்படிங்கறது அழகா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் செர்டைன் பாயிண்ட்ல நம்ம உடைஞ்சு சுக்கு நூறா போயிருப்போம். அதே நேரம் நம்ம உடைஞ்சிருக்கோங்கிறது தெரிஞ்சும் நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீண்டுவாங்க, குத்துவாங்க. நீ எல்லாம் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லல்ல, உனக்கெல்லாம் அறிவே இல்லல்ல, உனக்கெல்லாம் மண்டையில என்ன இருக்கு, நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற அப்படின்னு குத்துறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்பதான் அந்த வலி இன்னும் இன்னும் ஆழமா போயிருக்கும் நமக்கு. என்னடா இது, நம்மளே வேதனையில இருக்கோம், நம்மள வேற இந்த மனுஷங்க குத்துறாங்களேங்கிற கோபம் நிறைய இருக்கும். இதுதான் அண்ணாள்கிட்ட இருந்துச்சு. அண்ணாளோட வாழ்க்கை பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு. ஆனா அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல அண்ணாள் வாழ்க்கையில ஒரு 3 பேர் இருந்தாங்க. முக்கியமான 3 பேர். நம்ம வாழ்க்கையிலும் அதே 3 பேர் இருக்கிறாங்க. அண்ணாளின் வாழ்க்கையில இருந்த, நீங்க எழுதுறவங்களா இருந்தா நான் சொல்றேன், அண்ணாள் வாழ்க்கையில இருந்த முக்கியமான 3 நபர்கள். 3 ஈன்னு போட்டுக்கோங்க. இ, ABCD, டிக்கு அப்புறம் வர்ற இ. 3 E's in Annal's life. 3 E's, capital E. ஓகே, நான் சாட் பாக்ஸ்ல வேணா எழுதவா? Three E's. 3 E's in Annal's life. ஓகே, அண்ணாளோட வாழ்க்கையில இருந்த முக்கியமான 3 நபர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இ யாரு அப்படின்னா எல்கானா. எல்கானா, எல்கானா யாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எல்கானா யாரு? சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம், இல்லன்னு நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் நீங்க தப்பா சொன்னாலும் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எல்கானா, ஹூ இஸ் எல்கானா? எல்கானா யார்? நீங்க தெரியலன்னா தெரியலன்னு கூட சொல்லலாம். எல்கனா அவங்களோட ஹஸ்பண்ட். எல்கானா ஹஸ்பண்ட். தேங்க்யூ. யார் ஆன்சர் பண்ணது? ஆன்சி. ஆன்சி, தேங்க்யூ ஆன்சி. எல்கானா யாருன்னா அண்ணாளோட கணவன். எல்கானா அதாவது அண்ணாளோட கணவன் எப்படி இருந்தாருன்னா அண்ணாளோட பயங்கர அன்பா இருந்தார். ஓகே, ஒரு குறை கிடையாது. அண்ணாளுக்கு தேவையானதை செஞ்சிருவாப்ல, அண்ணாள்கிட்ட பயங்கர அன்பா இருப்பாப்ல, அண்ணாளுக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருக்கிற ஒருத்தர் தான் யாரு அப்படின்னா எல்கானா. என் வேதத்துல வாசிக்கிறோம், எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணாளுக்கு எல்கானா டபுள் த போர்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு, அரட்டத்தனையா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவ்வளவுத்துக்கு அண்ணால எல்கானா நேசிச்சார். அப்போ இந்த அண்ணாள் எல்கானாட்ட போய் கேக்குறா, எனக்கு வயித்துல குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தைய கொடு அப்படின்னு கேக்குறா எல்கானாட்ட போய். அப்ப இந்த எல்கானா சொல்றாப்ல, கர்ப்பத்தை அடைச்சது நான் கிடையாது, கர்த்தர் தான், என்னால உனக்கு குழந்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அண்ணாள் மழையா நம்பிட்டு இருந்தது யாரு அப்படின்னா எல்கானாவை தான் நம்பிட்டு இருந்தா. ஆனா அந்த எல்கானா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நானா உன் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறேன், நான் அடைக்கல, என்னால உனக்கு குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். இங்க இங்க நம்ம வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு மலையா இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. நம்ம அப்பா அம்மா உண்டு, நமக்காக உயிரே கொடுக்கிறவங்க அவங்க, நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க, நமக்காக என்னனாலும் செய்ய ரெடியா இருக்கிறவங்க நம்மளோட அப்பா அம்மா, பேரண்ட்ஸ். ஆனா உங்களுக்கு உள்ள ஒரு வேதனை இருக்கும்ல, அந்த வேதனைய போய் உங்க அப்பா அம்மாட்ட நீங்க ஷேர் பண்ணி அதை எனக்கு நீங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால முடியாது. நீங்க படுற வலிய அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணி எனக்கு இதை செஞ்சுங்க, எனக்கு இது மாத்துங்க, என் வாழ்க்கையை நல்லா மாத்துங்க அப்படின்னா அது அவங்களால முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நாங்களா செஞ்சோம், இந்த அற்புதத்தை எங்களால செய்ய முடியுமோ, உனக்கு தேவையானதை நாங்க எங்களால கொடுக்க முடியுமா, ஆண்டவர் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அண்ணாள் வாழ்க்கையில நடந்துச்சு. என்னால என்ன செய்ய முடியும், கர்த்தர் தான் செய்ய முடியும். அவ மலையா நம்பி இருந்த எல்கானா முக்கியமான நபர் அவ வாழ்க்கையில, ஆனா அவரால குழந்தையை கொடுக்க முடியல. அடுத்து 2வது ஒரு நபர் இருந்தார். 2வது ஈ. ஃபர்ஸ்ட் ஈ யாரு? எல்கானா. 2வது ஈ யாரு அப்படின்னா ஏலி. ஏலி. ஏலி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாரி ஒரு நிமிஷம், ஏலி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏலி என்ன, ரெஸ்பெக்டபிள் பிரீஸ்ட். அதாவது என்ன சொல்லுவோம்னா, நம்ம வாழ்க்கையில ஏலி எல்லாம் இருப்பாங்க. எப்படி இருக்காங்கன்னா, உங்களுக்கு இப்ப செல்வி அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு ஏலி தான். இப்ப நான் உங்களுக்கு வந்திருக்குல்ல, நான் ஒரு ஏலி தான். ஏலிங்கிறது யாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வழி நடத்துறவங்க, நம்ம வாழ்க்கைக்கு
அட்வைஸ் பண்றவங்க, நம்ம வாழ்க்கையோட ஊடா இருக்கிறவங்க, என்ன செய்யற என்ன பண்றன்ட்டு நம்மள ஃபாலோ பண்றவங்க, இவங்கதான் யாரு அப்படின்னா ஏலி. இங்கேயும் ஒரு ஏலி இருக்கிறாப்ல. அண்ணாள் போய் நிக்கிறா ஏலிட்ட. ஏலிட்ட போய் நின்னுட்டு எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றா. அண்ணாள் ரெண்டாவது நம்பின ஆள் யாரு அப்படின்னா ஏலி. ஆனா ஏலியோட ஆன்சர் என்ன தெரியுமா? அழகான ஒரு ஆன்சர். 17வது வசனம், நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது வாசிங்க. 17வது வசனத்துல போட்டிருக்கோம். ஏலி சொல்லுவாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ, கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லுவார். ஏலியால அவ்வளவுதான் செய்ய முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களை ஊக்குவிக்க முடியும், உங்களை ஆதரவு கொடுக்க முடியும், உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுக்க முடியும், உங்க கூட டிராவல் பண்ண முடியும். ஆனா ஏலியால உங்களுக்கு அண்ணாளுக்கு குழந்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நீ நல்லா இருப்ப, நீ ஜோமன்னு, உனக்கு இதெல்லாம் சரியாயிடும், ஆண்டவர் இதை பார்த்து கொள்வாரு, ஆண்டவர் இருக்கிறார், கவலைப்படாத, இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தையை தான் செல்வியக்கா உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். செல்வியக்காவால உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. என்னால உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. என்னால உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியுமா? இல்ல செல்வியக்கா நீங்க ஜோமன்ட்டுக்கு எனக்கு நாளைக்கு எக்ஸாம், எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு செல்வியக்காட்ட ஜோமன்னீங்கன்னா அந்த ஏலி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. என்கிட்டே ஜோமன்னீங்கன்னாலும் என்னால உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. அப்ப இங்க உள்ள ஏலியும் அண்ணாள்கிட்ட அப்படிதான் சொல்றாரு. நான் என்ன பண்ண முடியும் உனக்கு குழந்தை இல்லாததுனால? நீ தைரியமா வீட்டுக்கு போ, ஆண்டவர் பார்த்துப்பாரு. அவ்வளவுதான் ஏலியால முடியும். உங்களை தைரியப்படுத்தி அனுப்பி விடதான் முடியும், உங்களை தைரியப்படுத்தி உங்களை வாழ வைக்கதான் முடியுமே தவிர உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆள் ஏலி கிடையாது. அடுத்த அந்நாள் மூணாவதா நம்பி இருந்த ஆள் யாரு தெரியுமா? எல்ஷடாய். மூணாவதா நம்பி இருந்தவர் பேர் என்னது? எல்ஷடாய். அதே அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் எல்ஷடாய் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி. அவன் அத்தனை பேர், முதல்ல எல்கானாவை நம்பினா, எல்கானாவால உதவி செய்ய முடியல. ஏலியை நம்பினா, ஏலியால உதவி செய்ய முடியல. மூணாவது வந்தது எல்ஷடாய். வசனம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், அவள் கர்ப்பம் அடைச்சிருந்த கர்ப்பத்தை ஆண்டவர் எடுத்தாராம், அன்னாள் கர்ப்பவதி ஆனாலாம், அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததான். அப்போ மிராக்கிள் யார் மூலமா நடக்கும் அப்படின்னா எல்ஷடாய் மூலமா தான் நடக்கும். ஏலி மூலமா நடக்காது, எங்க மூலமா நடக்காது, அடுத்தது எல்கானா மூலமா நடக்காது, உங்க அப்பா அம்மா மூலமா நடக்காது, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு மூலமா நடக்காது, நீங்க யாரெல்லாம் அப்படி மலை மாதிரி நம்பி இருக்கிறீங்களோ அவங்க மூலமா எல்லாம் நடக்காது. உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில முக்கியமான மூணாவது ஒரு இருக்கணும், அதுதான் எல்ஷடாய். எல்ஷடாய் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னை நம்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கைவிடவே தெரியாதவருக்கு. அண்ணாள் ஃபர்ஸ்ட் எல்கானாட்ட அழுதா, ரெண்டாவது ஏலிட்ட அழுதா, மூணாவது எல்ஷடாட்ட அழுதா. வேதம் அழகா சொல்லியிருக்கு, அண்ணாள் தன் இருதயத்தை ஊற்றினாள். ஆலயத்துக்குள்ள ஓடி விழுந்தடிச்சு தன் இருதயத்தை அப்படியே ஊற்றிட்டா எல்ஷடாயிட்ட. அவ அழுத உடனே ஆண்டவரால இருக்க முடியல, அந்த சீட்ல உட்கார முடியல நம்ம ஆண்டவரால. அண்ணாளோட அழுகையை பார்க்க முடியல. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவ கர்ப்பத்தை திறந்துட்டார். போ வீட்டுக்கு போ, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போ அப்படின்னு சொல்லி அவ கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டாரு? திறந்துட்டார். வேதத்துல நிறைய பேர் அழுது இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். வேதத்துல யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட அழுதாங்களோ அந்த கண்ணீர் எல்லாத்தையுமே ஆண்டவர் ஆனந்த கழிப்பா மாற்றினார். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் யாரெல்லாம் அழுதாங்களோ, ஆண்டவருக்கு அழுதாலே பிடிக்காது, யாரெல்லாம் அழுதாங்களோ அவங்க கண்ணீரெல்லாம் உடனே மாற்றிட்டார். முதல்ல யாரு தெரியுமா? மரியாள். மரியாள் அழுறத பாக்குறாரு. எதனால மரியாள் அழுதா அப்படின்னா லாசருவுக்காக அழுதா. மரியாள் ஏங்கி ஏங்கி அழுற அந்த இடத்துல வேதம் அழகா சொல்லி இருக்குது, இயேசு கண்ணீர் விட்டாராம். மரியாள் அழுதத இயேசுவால தாங்க முடியல. நம்ம இயேசப்பா கண்ணீர் விட்டுருக்காரு, திரும்ப ஏன் மரியாள் அழுறேன்? அந்த மரியாளோட கண்ணீரோட ஆன்சர் எப்படி தெரியுமா இருந்துச்சு? லாசரு உயிரோட வெளியே வரான் கல்லறையில இருந்து.
ரெண்டாவது என்ன நடந்துச்சுன்னா, மகதலேனா மரியாள் ஆண்டவரை கல்லறையில வச்சிருக்கிறாங்க. இவ கல்லறைக்கு வெளியே இருந்து தேம்பி தேம்பி அழுறா மகதலேனா மரியாள். ஐயோ ஆண்டவரே, உம்மை போய் உள்ள இது உள்ள கிரேவியார்ட்ல கொண்டு வச்சுட்டாங்களே. வாட்ஸ் த கிரேவியார்ட் தமிழ்ல என்னது, கல்லறையில வச்சுட்டாங்களே அப்படின்னு தேம்பி தேம்பி அவ கல்லறைக்கு வெளியே இருந்து அழுறா. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவ அழுற அழுகையில கல்லறைக்குள்ளேயே ஆண்டவரால இருக்க முடியல. அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து முதல்ல வந்து நின்னது யார்கிட்ட தெரியுமா? மகதலேனா மரியாள்கிட்ட தான் முதல்ல வந்து நிக்கிறார். உயிரோட வந்து ஃப்ரெஷ்ஷா மகதலேனா மரியாள்கிட்ட தான் வந்து நிக்கிறார். அழாத, எதுக்கு அழுற, நான் உயிரோட தானே இருக்கிறேன், எதுக்கு அழுற அப்படின்னு வந்து நிக்கிறார். மூணாவது யாருன்னா எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாட்ட ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், நீ சாக போறடா அப்படின்னு. எசேக்கியா ராஜாவால அது தாங்க முடியல. ஓடி போறான். அவன் ரூமுக்கு ஓடி போய் தேம்பி தேம்பி அழுறான். என்ன ஆண்டவரை, என் உயிரை எடுக்க போறீங்களா, நான் சாக போறேனா அப்படின்னு அழுறான். உங்களுக்கு தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா வீட்டு வாசலுக்கு அத திரும்பி போறான், நீ சாக போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வாசலுக்கு வர்றதுக்குள்ள ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, திரும்பி போ, எசேக்கியாட்ட போ, எக்ஸ்ட்ரா 15 வருஷம் தாரேன்னு சொல்லு, அவன் கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடக்குறான், போய் சொல்லு நீ அப்படின்னு. திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, அழுது தொலையாத, உனக்கு ஆண்டவர் இன்னும் 15 வருஷம் வந்திருக்கிறாரு. நம்மளுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. நீங்க நினைக்கலாம், நான் எத்தனை நாள் அழுதுட்டு இருக்கிறேன், எதனால அழுதுட்டு இருக்கிறேன், இப்படி அழுதுட்டு இருக்கிறேன், என் கண்ணீருக்கு பதிலே இல்லை. ஏங்க, நீங்க அழுதீங்கன்னா ஆண்டவரால சும்மா இருக்க முடியாதுங்க. உங்க அழுகைக்கு பலன் உண்டு. அடுத்தது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பைபிள்லயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆகார். ஆகார் அழுதா. அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆகார் தன் பிள்ளை இஸ்மவேலுக்காக அழுறா. வனாந்திரத்துல தன் பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுட்டு அவன் எதிர் திசையில ஓடி போய் அழுறா, என் பிள்ளைய காப்பாத்துங்கள அப்படின்னு அழுறா. ஆனா அவ கண்ணீருக்கு கூட ஆண்டவர் பதில் சொல்றார். இத்தனைக்கும் ஆகார் வந்து நம்ம பழைய ஏற்பாடு படி ஆகார் வந்து பிள்ளை கிடையாது ஆண்டவருக்கு, அது வேற சந்ததி. ஆனா அவ கண்ணீரை கூட ஆண்டவரால தாங்க முடியல. ஆகாரோட கண்ணீரை கூட ஆண்டவருக்கு தெரியும், நான் இப்ப அவ பிள்ளைய காப்பாத்துனா அவன் சந்ததி தான் எழும்பி வந்து என் பிள்ளைங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க எதிரான ஆண்டவருக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன். இஸ்மவேல் சந்ததியை காப்பாத்துனா அவங்க வந்து என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நிப்பானுங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆப்வியஸா தெரியும். ஆனாலும் ஆகாரோட கண்ணீரை, அவ கண்ணீர் விட்டதை ஆண்டவரால தாங்கவே முடியல. தெரிஞ்சும் ஆண்டவர் ஆகாரோட கண்ணீரையும் பார்த்தார், கேட்டார், இஸ்மவேலை காப்பாத்தினார். அன்னைக்கு ஒரு நீரூற்ற இஸ்மவேலுக்கு கொடுத்தார். அழாத ஆகார், இந்தா தண்ணி குடி, நல்லா தண்ணி குடிச்சு உன் பிள்ளைய தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவ உங்க கண்ணீரை வந்து துருத்தியில வச்சிருக்கிறாருங்க. நீங்க எதுக்காக அழுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா யூத் மீட்டிங்ட்டு அக்கா என்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பாங்க போல. ஐ டோட்டலி ஃபார்காட் திஸ். எனக்கு மறந்துடுச்சு. நான் நினைச்சேன் உமன்ஸ் மீட்டிங் நினைச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நான் ஒரு வாரமா உட்காந்து ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல் ஆஃப் அ சடன் இன்னைக்கு மத்தியானம் வந்து மத்தியானம் நான் அக்கா என்கிட்ட சொல்றாங்க, இட்ஸ் யூத் மீட்டிங் அப்படின்னு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு பிரசங்கம், பிள்ளைங்க யூத் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கிட்ட போய் நான் வந்து அண்ணாள் பத்தி நான் பேசலாமா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, நான் அவங்க கண்ணீரை கண்டேன், உங்க கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில வச்சிருக்கிறார். நீங்க எதுக்காக அழுறீங்க? உங்க மேபி உங்க ஃபியூச்சருக்காக அழலாம், மேபி உங்க பேரண்ட்ஸ்க்காக நீங்க அழலாம், மேபி உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சேன்னு சொல்லி அழலாம். இந்த சம்பவம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்காம இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனேன்னு சொல்லி நீ அழலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு வேணும், ஏதாவது ஒரு விஷன், அது இது வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லி ஒரு காரியத்திற்காக நீ அழலாம். நீ எதற்காக அழுறன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், உன் கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நம்ம தேவன் ஆளே கிடையாது.
நீ அழுறன்னா அவர் ஓடி வந்துருவார். நீ உடைஞ்சு போய் இருக்கன்னா அவர் ஓடி வந்துருவார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படின்னு போட்டிருக்கும். ஆண்டவர் யார பொல்லாதவர்கள் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அந்த உலகத்துல உள்ள பேரண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அந்த பாப்பா அழும்போது என்னால அதை தாங்கவே முடியாது. நான் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சு, என்ன ஆச்சு செல்லம், கீழே விழுந்துட்டியா, அடிபட்டுருச்சா, எதுக்கு அழுற, என்ன ஆச்சு அப்படின்னா அவ ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுவா. எனக்கு அது வேணும், அதை எடுத்துட்டா, இதை எடுத்துட்டா அப்படின்னு ஏதாவது கேட்பா. அப்போ என்னோட பார்வை எப்படி இருக்கணும், உனக்கு அது வேணுமா செல்லம், சரி நான் தரேன். அது ஆபத்தான விஷயம் இல்லைன்னா அதை என்ன பண்ணிருவேன், நான் எடுத்து கொடுத்துருவேன். ஆபத்தா இருந்துச்சுன்னா செல்லம் அது ரொம்ப ஆபத்தான விஷயம், அதை இப்ப எடுக்க வேண்டாம், அம்மா அதுக்கு பதிலா வேற ஏதாவது தரவா. இது யாரு தெரியுமா? ஆண்டவர் என்னதான் பொல்லாதவர்கள்னு சொல்றாரு. பொல்லாதவளாகிய நானே என் பிள்ளைய இவ்வளவுத்துக்கு பாதுகாப்பேன்னா, பொல்லாதவளாகிய நானே என் பிள்ளை அழுதா தாங்க முடியாம இருப்பேன்னா, பரமபிதா எப்படி இருப்பார் உங்ககிட்ட? நம்ம எல்லாம் அழுதா ஓடி வந்துருவார், பதறி போயிருவார். என் பிள்ளை அழுறா, அவரால அந்த சீட்ல உட்கார முடியாது. என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறாளே, எதுக்கு வடிக்கிறா, என்ன பிரச்சனைக்காக வடிக்கிறா, அவளுக்கு எது வேணும்னு நினைக்கிறா, அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவோமா? அப்படி அந்த காரியம் அவரோட பார்வைக்கு, அவரோட பிளானுக்கு, உன் வாழ்க்கையில அவர் குறித்து வச்சிருக்கிற பிளானுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். எப்படியாவது ஆறுதல் படுத்துவார். கவலைப்படாதம்மா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்காக நான் பெரிய காரியம் செய்வேன், இந்த விஷயம் வேண்டாம், வேற விஷயம் பண்ணுவோமா, இது வேண்டாம் செல்லும், வேற ஏதாவது செஞ்சு தரவா அப்படின்னு உங்களை ஆறுதல் படுத்தவாது ட்ரை பண்ணுவார் ஆண்டவர். அது ஆண்டவரோட நீங்க கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப புரியும். கண்ணீரை காண்கிற தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதுக்காவது நீங்க ரொம்ப கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்க, அக்கா நான் என் வாழ்க்கையெல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்களாம் நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க, அக்கா என் வாழ்க்கை அவ்வளவு மோசமான வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றக்கூடும். என்ன போராட்டத்தின் வழியா போனாலும் ஆண்டவர் அதை மாற்றக்கூடும். ஏன்னா அவர் எல்ஷடாய். அவர் எல்கானா கிடையாது, அவர் ஏலி கிடையாது, அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளது. அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. என் தேவனால எல்லாமே செய்ய கூடும். அவர் மதத்தின் கடவுள் மாதிரி கிடையாது. நான் ஞானத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் செல்வத்தின் கடவுள் அப்படிம்பாங்க. செல்வத்தின் கடவுள்கிட்ட போய் எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல, இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல, ஞானத்தின் கடவுள் வேற ஒரு இடத்துல இருக்காரு, போய் கேளு அப்படிம்பாங்க. போட்டு தள்ளுறதுக்குன்னு வேற கடவுள் வச்சிருப்பாங்க. அந்த கடவுள்கிட்ட போய் எனக்கு செல்வம் தாங்க, காசு தாங்கன்னா இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல, என் டிபார்ட்மெண்ட் யாரையாவது போட்டு தள்ளணும்னா தான் என் டிபார்ட்மெண்ட், நீங்க மத்த டிபார்ட்மெண்ட் போங்கம்பாங்க. இதுதான் மத்த கடவுளோட வேலை. அதாவது மத்த மதத்தினர் வணங்குகிற கடவுளோட வேலை. எல்லாருக்கும் ஒவ்வொரு கடவுள் வச்சிருப்பாங்க, ஆனா நமக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கடவுள். அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தான் எல்லாமே செய்கிற தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. குருடருக்கு பார்வை குடைப்பார், சப்பானிய நடக்க வைப்பார், செத்து போனா உயிரோட எழுப்புவார். நீ ஞானத்துல குறைவா இருந்தா உனக்கு ஞானத்தை தருவார், உனக்கு அறிவு வேணும்னா அறிவு தருவார், உனக்கு காசு பணம் செல்வம் வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவர் வேலை செய்வார். உனக்கு திறமை வேணும், திறமையை தருவார். நான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், அதுக்கான திறமையை தருவார். உன் வேலை என்ன தெரியுமா? அந்த எல்ஷடாயிட்ட கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும், எனக்கு இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இதுக்கு ஆசைப்படுறேன். நீங்க கேட்டீங்கன்னா அவர் செய்ய உங்களுக்கு ரெடியா இருக்கிறார். அந்த எல்ஷடாய் உங்களை அப்படியே கையில வச்சு தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கும். கண்ணீரை தொடச்சு உன்னை அணைச்சு கட்டி பிடிச்சு முத்தம் செஞ்சு நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்ல ரெடியா இருக்கிற. அதுக்கு உன் மனசு ஓப்பனா இருக்கணும். ஆண்டவர் அப்படி ஓப்பனா தேடணும். கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வாருன்னு சொல்லணும். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லணும். அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர்னு சொல்லணும். எப்பவுமே பாசிட்டிவா தான் அப்ரோச் பண்ணணும் ஆண்டவரை. ஆண்டவரை பார்த்து எப்பவும் நெகட்டிவாவே பேசக்கூடாது, எப்பவுமே பாசிட்டிவா பேசணும். என் ஆண்டவர் நல்லவர், எனக்காக செய்வார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் இருக்க நான் பயப்பட மாட்டேன். பாசிட்டிவா அறிக்கையிடுவோம் வாழ்க்கையில்.
ஆண்டவர் கண்டிப்பா நீ என்ன அறிக்கையிடுறியோ அதை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்ணை மூடுவோமா? மணி ஆயிடுச்சு, சாரி, இன்னும் 3 minutes தான் இருக்கு. கண்ணை மூடுவோமா? அவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பார்த்துட்டு, 1 செகண்ட். அவரை நோக்கி பார்த்துட்டு அவர்கிட்ட அப்படி பேசுங்க, பார்க்கலாம். உங்க ஆண்டவர் தானே, உங்க அப்பா, நம்ம அப்பாட்ட பேசுறதுக்கு பயப்படுவோமா? அதே மாதிரி அவர்கிட்ட பேசுங்கப்பா. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்ப்பான்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ சோ மச் லார்ட், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க. அவர் அதெல்லாம் கேட்க ரொம்ப ஆசைப்படுவாருங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்ப்பா. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கியோ அந்த கண்ணீரை துடைக்க வராரு. உன் கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்கிறார். ஒரு சொட்டை கூட அவர் சும்மா கீழே விடவே மாட்டார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா, இந்த வேலைக்காமக்கு நன்றி. நீங்க எங்க கூட பேசுனதுக்காக நன்றி. நான் எதனால அந்த வார்த்தையை இந்த பிள்ளைங்க மத்தியில பேசினேன்னு எனக்கு தெரியாது. நான் அப்பா, நீங்க ஒரு காரியம் வச்சிருப்பீங்க. நீங்க அந்த பிள்ளைங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருப்பீங்க. நீங்க அந்த பிள்ளைங்க மேல ஒரு தரிசனத்தை வச்சிருப்பீங்க. அதை செயல்படுத்துறதுக்காக என்ன ஒரு கருவியா யூஸ் பண்ணதுக்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ, படிப்புலையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அவங்க என்ன கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலையும் உங்களோட காரியம் அவரோடு கூட இருப்பதாக ராஜா. எந்த ஒரு குறையும் இல்லாம பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. விக்கினங்களுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, அவங்க கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிங்க. இதிலும் மேலானதை காண உதவி செய்யுங்க ராஜா. என்னென்ன விஷயத்திற்காக உங்க மனசுல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் நடக்க நீ உதவி செய்வீராக. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், பிள்ளைங்களோட வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க. அவங்க மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. உங்க செல்ல கரத்துல பிள்ளைங்களை வைச்சு நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. எல்லா விதமான விக்கினங்கள், வன்கண்கள், பொறாமைகள் எல்லாத்தையும் பிள்ளைங்களோட இருந்து எடுத்து போடுவீராக. உங்க செல்ல கரங்கள்ல பாதுகாப்பா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.